கதை நேரம். ஒரு காலத்தில் அமைதியான ஒரு காட்டில் சிறிய பறவை வாழ்ந்து வந்தது. அவளுக்குச் சிறகுகளில் ஒளி வீசும் சிறகுகள் இருந்தன. ஆனால் அவளுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. தினமும் அவள் என்ன பார்த்தாலும் கேட்டாலும் உணர்ந்தாலும் அந்த அனுபவத்தை ஒரு சிறிய கல்லில் எழுதுவாள். அது சந்தோஷமாக இருந்தாலோ வேதனையுடன் இருந்தாலோ அவள் நினைத்தாள். ஒவ்வொரு தருணமும் நினைவில் வைக்கப்படத்தக்கது என்று அவள் நம்பியிருந்தாள். நல்ல நினைவுகள் நம்மை சிரிக்க வைக்கும். காயப்படுத்தும் நினைவுகள் நெஞ்சில் இருக்கக்கூடாது. அவற்றை பதிவு செய்து விட்டுவிட வேண்டும். அதனால் தினமும் அவள் ஒரு புதிய கல்லை எடுத்து தனது இறகினால் அந்த நினைவுகளை எழுதி அந்தக் கல்லை ஒரு சிறிய துணி கைக்கூடையில் வைத்து எடுத்துச் செல்வாள். தொடக்கத்தில் அது அழகாக இருந்தது. அவள் அந்த நினைவுகளைச் சேகரிப்பதில் மகிழ்ந்தாள். அவை எதிர்காலத்தில் உதவும் என நம்பினாள். அந்த சிறிய பை அவளுடைய பொக்கிஷமாக மாறியது. அவளது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நிரப்பிய ஒன்று. ஆனால் நாட்கள் கடந்து போனதும் அந்த பை கனமாக மாறியது. அதிகமான கற்கள், அதிகமான பாரம். அதனால் அவளது சிறகுகள் மெதுவாக அடங்க ஆரம்பித்தன. பறக்க அவளால் முடியவில்லை. ஆனால் அந்த சிறிய பறவை அதை உணரவில்லை. அவள் தொடர்ந்து கற்களை சேகரித்துக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் ஒரு பழைய அறிவுமிக்க ஆந்தை அவளிடம் வந்தது. அந்த ஆந்தை கேட்டது, "இத்தனை பாரத்துடன் ஏன் பறக்கிறாய், சின்னவளே?" பறவை சிரித்துக் கூறினாள், "இது என் வாழ்க்கை. ஒவ்வொரு மகிழ்ச்சி, ஒவ்வொரு வேதனை, ஒவ்வொரு பாடமும் அதில்தான்." ஆந்தை சற்று சிந்தித்துவிட்டு கூறியது, "நீ இன்றைய நாளில் வாழ்கிறாயா? இல்லையா? நேற்று நடந்ததைத் தொடர்ந்து உன் கழுத்தில் தொங்க வைத்து பறக்கிறாயா?" பறவை புரியாமலே அந்த இடத்தை விட்டு பறந்துவிட்டாள். ஆனால் அந்த பறக்கும் பயணமும் மிகவும் கனமாக இருந்தது. வாரங்கள் கழிந்தன. பை இப்போது நிறைந்துவிட்டது. மேலாக கற்கள் உதிர்ந்தன. அவளால் மண் மேலே இருந்து மேலே எழ முடியவில்லை. சிறகுகள் வலித்தன. சக்தியில்லாமல் போனது. மழையான ஒரு மாலை பாதுகாப்பான இடத்திற்கு பறக்க முயன்றபோது அவள் கீழே விழுந்தாள். அவளுக்குள் சேமித்திருந்த நினைவுகள் அவளை அழுத்தி வீழ்த்தின. அந்த இரவு அந்த அறிவுடைய ஆந்தை மீண்டும் வந்தது. அந்த சிறிய பறவை அசையாமல் கிடந்ததைப் பார்த்து அது மெதுவாகக் கூறியது, "நினைவுகள் வழிகாட்ட வேண்டியது, பின்னால் இழுக்க வேண்டியது அல்ல." அவள் எல்லாவற்றையும் சுமக்க முயன்றாள். ஆனால் வாழ்க்கையை வாழ மறந்துவிட்டாள். நாமும் ஒரே மாதிரியான தவறுகளைச் செய்கிறோம். நல்ல நினைவுகள், காயமூட்டும் நினைவுகள், எல்லாவற்றையும் நாம் நம்முடன் சுமந்து செல்ல முயல்கிறோம். ஆனால் தொடர்ந்து கடந்த காலத்தை சுமந்தால் உள்ளுக்குள் நாம் சோர்ந்து போய்விடுவோம். இன்றைய நாளை அனுபவிக்க முடியாது. எதிர்காலம் நோக்கி பறக்க முடியாது. அந்த சிறிய பறவை போலவே பலர் கடந்த காலத்தை சிறிது அதிகமாகவே பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை என்பது விடுவதே. நாம் மாற்ற முடியாதவற்றை விட்டுவிட்டு நம்முடைய தற்போதைய நாளை அழகாக மாற்றலாம்.